பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருக்கு? 500 செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் வரைக்கும் வரும். நான் பெருங்குளத்தூர்ல இறங்கணும் என்னோட ஸ்டாப்பு. ஒரு தாத்தா, நான் அந்த சீட்ல இங்க உட்காந்துருக்கேன், அவரு நின்னுட்டு இருக்காரு. அவருடைய ரைட் பார்ட்டும் நான் உட்காந்துருக்க ஷோல்டரும் சேம் ஹைட். இப்படி ரப் பண்ணிட்டே இருந்தாரு. நான் வந்து கூட்டத்துல மேபி அப்படி இருக்கும், நான் ரொம்ப இக்னோர் பண்ணுவேன். ஏன்னா அந்த பஸ் ரொம்ப ரஷ்ஷா வரும். சோ அதனால கூட்டத்துல அப்படி படுதோ அப்படின்னு பார்த்தா நான் இப்படி தூங்குற மாதிரி இப்படி வச்சுட்டு போன் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டு இப்படி பக்கத்துல பாக்குறேன். வாலண்டரியா பண்ணிட்டு இருக்காரு. அவர் எந்த அளவு பண்ணாருன்னா அவரோட லீக் என்னோட ட்ரெஸ்ல பட்டுச்சு. நான் அன்னைக்கு என் வீட்டுல கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன். ஹாய் மை பங்காளிங்களா, இந்த மாதிரி ஈத்தரத்தனமான ஒரு மூதேவி என் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல இருக்கும்போது பாட்டை ஜாப் போயிட்டு இருப்பேன். அது ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி. டெலிவரி பண்ண சொல்றதுக்காக எனக்கு காஞ்சிபுரம் அமைச்சிருந்தாங்க. காஞ்சிபுரத்துல வந்து ஒரு டெலிவரி கொடுத்துட்டு மீதி கொடுக்குற ரிட்டர்ன் பீஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ ஒரு பஸ் ஒன்று இருந்தது. அந்த பஸ்ல என்னோட லக்கேஜோட நான் ஏறினேன். அப்போ பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு லாஸ்ட் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, லாஸ்ட்ல உட்காரவங்கலாம் இருப்பாங்கல்ல. ஸோ அப்போ 2 பொண்ணுங்க வந்து அந்த சைட்ல உட்காந்து இருந்தாங்க. அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கமா இருந்தாங்க. ஸோ அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா. ஸோ நான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான், பேக் வச்சுக்க முடியாது, ஆடிக்கிட்டே இருக்கும், அது கீழே ஊழம் அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அவங்கள்ட்ட போய் ரெக்வஸ்ட்டாக போய் கேட்டேன், நான் இந்த லக்கேஜ் என்கிட்ட இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அப்படியே உட்கார முடியுமா, இல்லைனா லக்கேஜ் மட்டும் நாங்கள் வச்சுக்க அலோட் பண்ணிங்களா நான் கேட்டதுக்கு வந்து மாதிரியாக பேசிட்டாங்க, சீட்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பெருசாக ஒன்று கண்டுக்காவே இல்லை. நான் இந்த பக்கம் இருக்கிறத வச்சு முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 2 ஸ்டாப் தள்ளி ஒரு வந்து வயசான ஒரு 40-45 வயசான ஒரு ஆள் வந்து வண்டியில் ஏறினா. நான் லாஸ்ட்ல ஜன்னல் இந்த பக்கம் இருந்தால் அவங்க லாஸ்ட் ஜன்னலில் அந்த 2 பொண்ணுங்க அந்த பக்கம் இருந்து இவன் ஏறினோடனே அந்த நடுவில் வந்து உட்காந்துட்டான். திடீர்னு வந்து அந்த பொண்ணுங்கள்ட்ட இவன் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சான். எங்கே போறீங்க, என்ன பண்ணுறீங்க, நைட் டைம்லாம் போறீங்கன்னு பெரிய உத்தம எல்லாம் பேசிட்டு இருந்தான். பொண்ணுங்கள் வந்து இவள வந்து கஷ்டப்படுறாங்க, பொண்ணுங்கள் இவள வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு வந்து அந்த பொண்ணுங்கள் வந்து அவளை பேசிட்டாங்க. அந்த பொண்ணுங்களும் அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பேசாச்சு. பேசிட்டு இருந்தவன் திடீர்னு என்ன பண்ணான்னா அந்த பொண்ணுங்களை இடிக்க ஆரம்பிச்சிட்டான். உரசுறான், தடவுறாங்கன்றான். அவங்கள்ட்ட வந்து என்னன்னா ஒரு தயக்கமும் ஒரு பயமும் இருக்கு. அவங்க வந்து தள்ளி தள்ளி போறாங்க, இவனும் தள்ளி தள்ளி வந்தான் வந்து உரசு கிரிசா. இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேன், இது நமக்கு அசிங்கமாயிடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தள்ளி தள்ளி போறாங்களே தவிர அவனை வந்து ஒரு வார்த்தை எதுவுமே கேட்கல. இது ரொம்ப நேரம் பார்த்தேன், இதுக்கு மேலே நம்மளாலையும் தாங்கிக்க முடியாது. நான் என்ன பண்றேன்னா அவங்க யாருன்னே தெரியாது, ஆனா அவங்க எங்க அக்கான்னு சொல்லி நான் பேச ஆரம்பிச்சேன். அக்கா இது யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க, தெரியாத ஆள்கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காள், அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணவா, நான் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வந்து நான் பேசிக்கிறேன், ஒரு விஷயத்தையும் ஒரு ட்ராமாவும் பண்ணேன். அதுக்கப்புறம் நானே வந்து அங்கிள் தள்ளி போங்க, அது எங்க அக்கா பக்கத்தில் உட்காரன்னு சொல்லிட்டு நானா வாலண்டியரா பேசி அவரை தள்ளி விட்டுட்டேன். அப்புறம் அவர் பெரிய நல்லவர் மாதிரி வந்து என்கிட்ட பேசினார். தம்பி நான் எல்லாம் தப்பாலாம் ஒன்றும் பேசலப்பா, தப்பாலாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா ஜென்ரலா கேட்டேன் அப்படின்னாரு. அதெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்ல அங்கிள், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க அக்கா பதில் இருக்கும், நீங்க வந்து பேசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வாக்க வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆள் என்ன நினைச்சேன்னா 2 ஸ்டாப்புக்கு வந்தோடனே அவன் இறங்கி போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களோட இறங்க வேண்டிய இடமும் வந்துச்சு, நான் இறங்க வேண்டிய இடமும் வந்துச்சு. நான் இறங்கி போயிட்டேன். இறங்கி போயிட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு வந்து எனக்கு வந்து கூப்பிட்டாங்க, டாக்ஸின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா உங்கள் அனுமதியும் உங்கள் பர்மிஷன் இல்லாமலே யாராவது உங்களை வந்து டச் பண்ணுறாங்களோ இல்லை உங்களை வந்து அப்யூஸ் பண்ண பார்க்குறாங்களோ அப்போ நீங்கள் அது வந்து நமக்கு அசிங்கமாயிடும், நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்கன்னு ஒரு கான்செப்ட்லேயே இருக்காதீங்க. கூட்டத்தில் தான் இருக்கீங்க, சப்புன்னு ஒரு அடிங்க, மிச்சம் எல்லாருமே கூடி சேர்ந்து அவனை வந்து அடிச்சு துரத்துருவாங்க. உங்கள் பயத்தையும் உங்களுக்கு அசிங்கமாயிடும்னு நினைக்கிறீங்களோ அது வரையும் இந்த மாதிரி ஆளுங்களை வந்து உருவாகிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, தைரியமாக போல்டாக இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன்.